ஆரம்பிச்சிடலாங்களா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. وأيضا قال قال نبينا صلى الله عليه وسلم كان خلقه القرآن. வாழ்த்துகின்ற புகழனைத்தும் வையகம் போற்றும் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தபைன்கள், தபைன்கள் என இங்கு கூடியுள்ள நம்ம அவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இனிமிக்க எல்லாம் அல்லாஹ் நெருடியார்களே, ரமதானுடைய இந்த நல்ல நாளிலே, நோன்பு திறக்கக்கூடிய இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்ஹம்துலில்லாஹ் மீண்டும் ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்லாஹ் இந்த ஒன்று கூடுதலை அங்கீகரித்துக் கொண்டு இதனுடைய கூலியினை நிறைவாக தந்தல் புரியட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் இந்த உரையின் கண் வருகின்றேன். இனிமிக்க எல்லாம் அல்லாஹ் நெருடியார்களே, இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்று பார்த்தால், நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம். அல்லாஹ் குர்ஆனிலே மிக அழகாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுடைய தூதருடைய அந்த பண்பை பற்றி, எல்லா மக்களை விட இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், உங்களுடைய நட்பண்பு என்பது எல்லா மக்களை விட, எல்லா நட்பண்புகளை விட ஆகச் சிறந்த நட்பண்பை கொண்டவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம இன்னைக்கு எந்த கலாச்சாரத்தை எடுத்து வைத்து அது தலை சிறந்த கலாச்சாரம், அது அப்படிப்பட்ட கலாச்சாரம், அது பிரம்மாண்டமான கலாச்சாரம் என்று எதை பற்றி நாம் பேசினாலும் சரி, எந்த நட்பண்பு சிறந்ததாக இருக்கும் என்று நாம் சொன்னாலும் சரி, அது எல்லாவற்றை விட சிறந்தது என்று அல்லாஹுவால் வாக்களிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நட்பண்பு தான். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நட்பண்பை சாட்சி பகரியது யார்? அல்லாஹ் சாட்சி சொல்லி இருக்கின்றான். இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நிச்சயமாக உங்களுடைய நட்பு என்பது லஅலா உயர்ந்ததாக இருக்கிறது, உயர்ந்த நட்பண்பாக நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். சரி, அப்படிப்பட்ட நட்பண்பு என்ன அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க. அல்லாஹுடைய தூதருடைய நட்பண்புகளை பற்றி சொல்லுங்களேன், அல்லாஹுடைய தூதருடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லுங்களேன், அந்த செயல்பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையாக நாங்கள் மாற்றிக்கொள்கின்றோம், அப்படிப்பட்ட செயல்பாடுகளை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, அலஸ்து நீங்கள் குர்ஆனை ஓதி பார்க்கவில்லையா? நீங்க குர்ஆனை ஓதி பார்க்கலையா? நீங்க குர்ஆன் எடுத்து படிக்கிறையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நட்பண்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், அவருடைய செயல்பாடு எல்லாம் குர்ஆனாகவே இருந்தது. அவர்கள் குர்ஆனை ஒப்பிக்கக்கூடியவர்களாக, குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, அப்படியே குர்ஆனை வாழ்ந்து காட்டியவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாடுகள், நட்பண்புகள் என்பதை இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அப்படியே ஒப்பீடு செய்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் சீராவை நாம் பார்க்கிறோம், சீராவை நாம் படிக்கின்றோம் என்று சொன்னால் அந்த சீரா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் சீராவை நேரடியாக தொடர்பு கொள்கின்றோம் என்று சொன்னால் அது ஒரு தவறான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடுகளோடு நம்முடைய செயல்பாடுகளை ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த சஹாபாக்கள் எதற்காக வந்தார்கள்? தன்னுடைய செயல்பாடை அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்பாடாக மாற்றுவதற்கு நான் என்ன செய்வது? அப்படிதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு சொல்லுங்களேன், என்னுடைய செயல்பாடை நான் அப்படி மாத்திக்கிறேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னது என்ன? கான ஹுலுகுல் குர்ஆன். சரி, இப்ப நம்முடைய வாழ்க்கையில அதே குர்ஆனுடைய வசனங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், பல குர்ஆனுடைய வசனங்களை, பல பயான்களை, பல சொற்பொழிவுகளை, பல வகுப்புகளை, இன்னும் சொல்ல போனால் பல முறை குர்ஆனை நாமே திறந்து மொழிபெயர்ப்போடு அப்படியே நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு பல வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றான். அப்படி தொடர்பு கொள்ளக்கூடிய நாம் என்ன செய்கின்றோம்? அந்த குர்ஆனோடு நம்முடைய உறவை எப்படி மேம்படுத்துகின்றோம்? குர்ஆனோடு நாம் படிக்கக்கூடிய அந்த வசனங்களை வாழ்க்கையாக மாற்றுகின்றோமா? அல்லது நாம் படிக்கக்கூடிய அந்த வசனங்களை நம்முடைய செயல்பாடுகளாக நாம் மாற்றுகின்றோமா?
அப்படின்னு கேட்டா இந்த இடத்துலதான் ஒரு ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறி வருகிறது. குர்ஆனை நாம் அப்படியே படிப்பதற்காகவும் நன்மை பெறுவதற்காக மட்டுமே நாம் மாற்றிவிட்டோம். அதை நடைமுறைப்படுத்துவதற்காக நாம் அந்த இடத்துல அப்படியே லாக் ஆகி நிக்குது. நம்முடைய செயல்பாடுகளாக குர்ஆன் மாற வேண்டும். அப்படி நம்முடைய செயல்பாடுகளாக குர்ஆன் மாறுகிறது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், நாம் ஒரு நேரான பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்முடைய செயல்பாடுகளாக எப்படி குர்ஆனை மாற்றுவது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க குர்ஆனை மனப்பாடம் செய்வதற்கு சூரத்துல் பக்ராவை மனப்பாடம் செய்யறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. பொதுவா நமக்கெல்லாம் தெரியும், ஹிஃப்து மதரசாக்கள்ல குர்ஆனை மனப்பாடம் செய்யறதுக்கு பிஞ்சு குழந்தைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய குறைந்தபட்ச கால அளவு 3 வருஷம். அப்போ 3 வருஷத்துல முழு குர்ஆனை மனப்பாடம் பண்ணலாம்னா ஏன் 10 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க குர்ஆனை மனனம் செய்வதற்கு? ஏனென்றால் அவர்களுடைய செயல்பாடாக அதை மாற்றுகிறார்கள். குர்ஆனுடைய வசனங்களை கேட்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அதை தான் சொல்கின்றான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். உபதேசம் செய்யுங்கள், உபதேசம் முஃமின்களுக்கு பயனளிக்கும். அப்ப யாருக்கு பயனளிக்கும்? முஃமின்களுக்கு பயனளிக்கும். அப்போ நாம் இதை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? குர்ஆனுடைய வசனம் நம்மிடத்துல ஒண்ணு சொன்னா நாம் என்ன செய்வோம்? அது அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு, இது இவருக்கு சொல்லப்பட்டிருக்கு, இது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது என்று அப்படியே மாத்திட்டு போயிருவோம். அப்படியெல்லாம் கிடையாது. குர்ஆனுடைய வசனம் என்னிடத்தில் பேசுகிறது. என்னுடைய ரப் என்னிடத்தில் உரையாடுகின்றான். நான் என்னுடைய வாழ்க்கையை அழகான முறையில் மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினால் நான் நட்பண்புகளில் சிறந்தவனாக மாறிவிடுவேன். அப்படி மாற்றல அப்படின்னு சொன்னா நட்பண்புகளில் மிக மோசவனாக ஆகிவிடுவேன். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நட்பண்பு கான குலுகுஹு அல் குர்ஆன், குர்ஆனாகவே இருந்தது அப்படின்னு சொன்னா அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? அவருடைய பேச்சை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை பற்றி சஹாபாக்கள் சொல்றாங்க, தெளிவா பேசுவாங்க. எதை பேசுவதாக இருந்தாலும் தெளிவாக பேசுவாங்க. அஹ்ஸா, அது யாராவது ஒருத்தர் எழுதணும் அப்படின்னா எழுதலாம், எண்ணணும் அப்படின்னு சொன்னா எண்ணலாம். அப்படி இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில நிற்பாங்க, சூறாக்களை ஓதுவார்கள், வாயை திறந்து மனசுக்குள் ஓதுவார்கள், வாய் மட்டும் அசையும். வாய் அசையும் பொழுது இந்த தாடி அசையுதே, இந்த தாடியுடைய அசைவை கொண்டு இந்த சூறாவை தான் அல்லாஹ்வுடைய தூதர் கியாமில் ஓதினார்கள் என்று சொல்லுவாங்க. பேசுறது பாருங்க, எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வார்த்தை தெளிவா இருந்தது. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் அவர்கள் மீது பற்றுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், நேசம் கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய செயல்பாடு, நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு? நம்முடைய பேச்சை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சோடு கம்பேர் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய விதமான தவறுகளை நாம் பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்னுடைய பேச்சில் ஃபஹஷ், அசிங்கமானதையும் அருவருக்கத்தக்கதையும் பேசவே மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமாக பேச மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தர் வெறுக்கக்கூடிய வகையில் தன்னுடைய பேச்சை அமைத்துக் கொள்ளவே மாட்டார். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை சொல்வதாக இருந்தால் ஒரு வருடத்தில் பேசுகிறார் என்றால் தன்னுடைய முழு கவனத்தையும் அவரிடத்தில் கொடுத்து, இன்னும் சொல்ல போனால் ஒருத்தர் பின்னால் இருந்து கூப்பிடுறாரு, நாம் என்ன செய்வோம்? தலையை மட்டும் திரும்பி பார்ப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி கிடையாது. அந்த இடத்தில் நின்று தன்னுடைய முழு உடலையும் திரும்பி அவரை முழுவதுமாக அவரிடத்திலே பேசி அவரிடத்திலே தன்னுடைய முழு தொடர்பையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி முழு தொடர்பையும் ஏற்படுத்தி மிக அழகான ஒரு உரையாடலை செய்யக்கூடியவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு பேசுவதற்கு முன்னால் அஸ்ஸலாமு கப்லல் கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படி நாம் சலாம் சொல்வதற்கு முன்னால், கலாம் செய்வதற்கு முன்னால், பேசுவதற்கு முன்னால் சலாம் செய்கின்றோமே, அந்த சலாமில் எத்தனை ஏற்ற இறக்கங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள். ஆனா நம்முடைய சலாம் எப்படி இருக்கு? ஒவ்வொரு வகை மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான சலாம். நமக்கு யார் நெருங்கியவர்களாக இருக்கிறார்கள், நம்ம யார் மூலமாக காரியம் நடக்க வேண்டி இருக்கிறது, இப்படியாக நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் பார்த்து அவர்களுக்கு அப்படிப்பட்ட சலாம். நமக்கு ரொம்ப நெருங்கியவராக இருக்கு, நமக்கு ரொம்ப நல்லா அவர் மூலியமா நமக்கு காரியமாக வேண்டி இருக்குன்னா அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி இருக்கீங்க, இப்படி. இல்லை என்று சொன்னால் சாதாரணமாக அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொல்லி முடிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு உரையாடலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றே தரல. சலாம் என்பது நமக்கு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமல். அந்த அமலில்
நாம் என்ன செய்கின்றோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டுமே தவிர நம்முடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற் போல நம்மளை மாற்றக்கூடாது. எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரியான சலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலாம் சொல்வதன் மூலம் 30 நன்மை கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவங்க எப்படி சலாம் சொல்றாங்களோ அதற்கு ஏற்றாற் போல நீங்கள் பதில் சொல்லுங்க. அதை விட நீங்கள் மிகுதியாக சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதிகமாக நன்மை கிடைக்கும். அப்போ இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்க நம்முடைய பேச்சுடைய நடத்தை இப்படி இருக்கிறது. இது பேச்சில் மட்டும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாடுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் எல்லாரிடத்திலையும் நடந்து கொண்ட அந்த குணநலங்கள், அந்த செயல்பாடுகள் எல்லாம் நம்மிடத்தில் அப்படியே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அது நாம எடுக்க 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 வந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். அப்படியே நீங்க போய் பாக்குறீங்க சீரால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயல்பாடை எப்படி அணுகியிருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கையாண்டு இருக்கிறார்கள். அப்படி நீங்கள் கையாள ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் இன்னக லஅலா குலுகின் அதீம் என்ற குர்ஆனுடைய வசனத்திற்கு இணங்க உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. இப்ப ஒரு பிரச்சனை வந்துருச்சு, யாருக்காவது கடன் கொடுக்கணும் அல்லது யாராவது உங்கள்ட்ட உதவி கேட்கிறாங்க. எப்படி என்ன பண்ணுவீங்க? இருக்கா கொடுப்பீங்க, இல்லன்னா இல்ல. உதவி கேட்கக்கூடியவங்க தெனாவட்டா வந்து ஒரு அடி அடிச்சு உதவி கொடுங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? கேட்கறதே உதவி, உனக்கு பண்ணணுமா வேண்டாமான்னு யோசிப்பீர்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுங்களா செய்யறாங்க? ஒரு முறை அப்படியே ஒரு அவையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வருகிறார். வந்த உடனே என்ன செய்யறார்? அவருடைய கழுத்துல அவர் போட்டு இருந்தக்கூடிய அந்த துண்டை பிடிச்சு பலவந்தமா இழுக்கிறார். பலவந்தமா இழுக்கிறார். இழுத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இடத்துல சிவப்பு கலர் ஆயிருச்சு, ரெட் ஆயிருச்சு. அந்த இடத்துல ஒரு காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு தழும்பு மாதிரி ஆயிருச்சு. உடனே சஹாபாக்கெல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. இழுத்தவரு எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சிரிச்சிட்டு அவர் என்ன கேட்கிறாரோ கொடுங்கப்பா அப்படின்றாரு. அப்போ இந்த அளவுக்கு நட்பண்புகளை போதித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அப்போ நற்குணத்தின் தாயகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்குகிறார்கள் என்றால் நாம் அந்த நற்குணத்தை பெற்று நம்முடைய வாழ்க்கையில் ஃபாலோ செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்கள் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகள் தெரியும். ஆனால் அந்த வழிமுறைகளில் நாம் எதை பின்பற்றுகின்றோம்? நமக்கு எது பிடிக்குமோ, எது ஈஸியோ, எது செயல்படுத்தினால் நமக்கு எந்த விதமான சாதக பாதகங்கள் ஏற்படாதோ அந்த விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையாக நடைமுறைப்படுத்திக் கொண்டு நான் சுன்னாக்களை பின்பற்றுகின்றேன், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் முழுவதுமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். அது தவறான விஷயம். நமக்கு பிடித்தாலும் சரி, நமக்கு பிடிக்காவிட்டாலும் சரி, நம்முடைய மனது அதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, சமிஅனா வஅதனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம், அவ்வளவுதான். அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்பாடை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வரவே வேண்டும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அப்படியே நாம் பின்பற்றியே ஆகும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பேச்சாக இருக்கட்டும், அவருடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், அவர்களிடத்தில் இருந்த பொறுமையாக இருக்கட்டும், அவர்கள் அளவுக்கெல்லாம் நம்மால பொறுமையாக இருக்க முடியுமா என்று கேட்டால் அது ஒரு மாபெரும் கேள்விக்குறிதான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுமையை நாம் கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பொறுமைசாலியாக இருப்பார். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு முறை ஒரு யூத அறிஞர் ஒருத்தர் என்ன செய்யறாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பற்றி படிக்கிறார். படிக்கக்கூடிய அவர் என்ன செய்யறாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பொறுமை அதிகமாகும். அவரிடத்துல ஒருத்தர் கோபமாக நடந்துக்கிட்டா அவர் பொறுமையாக இருப்பாரு. இன்னும் அவர்கிட்ட கோபம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்? பொறுமை அதிகமாகும். கோபம் அதிகமாச்சுன்னா பொறுமை அதிகமாகுமா? இது என்ன ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கே. இப்படியெல்லாம் யாராலையும் இருக்க முடியாது. கோபம் அதிகமாச்சுன்னா கோபம் மட்டும்தான் அதிகமாகும், பொறுமை எப்படி அதிகமாகும்? ஒரு மனிதர் ஒரு கோபப்படுகிறார் அப்படின்னு சொன்னா அவர் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவாரா அல்லது அந்த இடத்துல பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரா? கோபத்தை தான் வெளிப்படுத்துவார், பொறுமையா இருப்பதற்கு முயற்சி செய்ய மாட்டார்.
ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்துல யாராவது ஒருத்தர் கோபமா நடந்து கொண்டால் அவரை கோபப்படுத்தினால் ஒரு பொறுமையாக இருப்பார். இன்னும் அவர் கோபப்படுத்த பொறுமையாக இருப்பார். இப்படி ஒரு பண்பை அறிந்து கொண்டவன் ஆச்சரியமா பாக்குறாங்க. என்ன இப்படி ஒரு பண்பா? சரி போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நேரடியா போறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவைக பாக்குறாரு. சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பத்தை காத்திருந்து இருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி சந்தர்ப்பத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சிலர் அல்லாஹுடைய தூதரே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில மக்கள் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, என்கிட்ட எதுவுமே இல்ல கொடுக்கறதுக்கு, இன்ஷா அல்லாஹுடைய உதவி ஏதாவது வந்தா நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு அவங்க அப்படியே திரும்பி போகக்கூடிய நேரத்துல இந்த யூத அறிஞர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறார். நேரடியாக போறார். அல்லாஹுடைய தூதரை என்கிட்ட சில காசு இருக்கு, இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில தீனார்களையும் ஒரு சில உதவிகளையும் செய்யறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பெற்று கடனாக பெற்று அவருக்கு உதவியாக செய்கிறார். வாங்கினவரு கொடுத்துட்டாரு. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இந்த நாள்ல இங்க வந்திருப்பா, உனக்கு இந்த பொருளை நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. தவணை இருக்கு. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தவணை முடிவதற்கு முன்னால் ஒரு ஜனாசால கலந்துக்கிறாங்க. அப்படி அந்த ஜனாசால கலந்து கொள்ளக்கூடிய நேரத்துல அந்த ஜனாசால இருக்கக்கூடியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாரு. இவர் பாக்குறாரு, சரி இப்பதான் கரெக்டான நேரம் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்புறமா சென்று அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய துண்டு அவருடைய கழுத்துல போட்டு இருக்கிறார். இருத்துட்டு, முஹம்மதே நீயும் சரி உன்னுடைய குடும்பமும் சரி வாங்கின பொருளை திருப்பி தர பழக்கமே கிடையாது. பேசக்கூடிய வார்த்தையை நல்லா கவனிக்கணும். முஹம்மதே நீயும் சரி உன்னுடைய குடும்பமும் சரி வாங்கின பொருளை திருப்பி கொடுக்கக்கூடிய பழக்கமே கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுகிறார். மிக மோசமான முறையில் திட்டுகிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம். சும்மா மறதிகளானு வந்த உடனே தட்டி விடுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப பாக்குறாங்க, யார திட்டி இருக்கணும்? கரெக்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யூத அறிஞனை தான் திட்டி இருக்கணும். அந்த யூதனை தான் பிடிச்சி திட்டி இருக்கணும். ஏன்னா அவன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, உனக்கு இன்னும் தவணை முடியலையே, நீ எதுக்கு தவணை முடிவுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்கிற? அதுவும் இப்படி கேட்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இப்படிதான் நம்ம பேசியிருப்போம். ஆனா அல்லாஹுடைய தூதர் திட்டுனது யாரு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் திட்டுறாரு? உமரே அவர் பொருள் கொடுத்தவர், அவருக்கு கேட்கக்கூடிய உரிமை இருக்கிறது. அவர் அந்த உரிமையை கேட்கிறார். அவரிடத்தில் நீங்கள் தவறாக நடந்து கொண்டீர்கள், மன்னிப்பு கேளு. அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமரே போய் பைத்துல் மால்ல இருந்து அவருக்கு சேர வேண்டியதை கொடுங்க, அது இல்லாம எனக்கு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கொடுங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, ஏன் அவருக்கு கொடுக்க வேண்டியது மட்டும் கொடுத்தா போதாதா, எக்ஸ்ட்ராவா ஏன் தரணும்? அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உமரே அவர் கடன் கொடுத்ததுக்கு கடன் அவர் என்கிட்ட கேட்டாரு, அதுக்கு அவர் கொடுத்த கடனை திருப்பி கொடுத்துறோம். அவங்க கிட்ட நீங்க தப்பா நடந்துகிட்டீங்களே, அவரை தள்ளி விட்டீங்களே, அதுக்காக எக்ஸ்ட்ராவா கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை அழைச்சிட்டு விருப்பமே இல்லாம அவர் அப்படியே கூப்பிட்டுட்டு வராரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகை எடுத்து கொடுக்கக்கூடிய நேரத்துல அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் தான் இந்த அவரை பற்றி, அது ஒரு பிரபல்யமான யூத அறிஞர், அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் வரல, இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். அப்போ அந்த யூத அறிஞருடைய பேரை சொல்லி நான் தான் அவர் அப்படின்னு சொல்லணும். ஆச்சரியமா உமர், நீங்களா அவர்? அவ்வளவு பிரபல்யமான ஒரு அறிஞராக இருக்கக்கூடிய நீங்களா இப்படி செஞ்சீங்க? நான் உமர், அல்லாஹுடைய தூதரை பற்றி நான் இப்படி தெரிந்து கொண்டேன், நான் அல்லாஹுடைய தூதருடைய செயல்பாடுகளை ஆராய்வதற்காக தான் இப்படி செய்தேன், இப்பொழுது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லி அவர் அப்போதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ இந்த சம்பவங்கள் மூலம் நமக்கு தெரிய வரக்கூடிய செய்திகள் என்ன? நிறைய படிப்பினைகள் இருக்கு இந்த பாடத்துல, இந்த சம்பவத்துல. அப்போ இந்த சம்பவத்துல நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கிறது என்று சொன்னால், நாம் அந்த பாடங்களை எப்படி எடுக்கின்றோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருத்தர் தவறா நடந்துக்கிறாரு. அவர் அது சரியாக செய்யட்டும் அல்லது தவறாக செய்யட்டும், ஆனால் நடந்து கொண்ட விதம் எப்படி? தவறு, முற்றிலுமாக தவறு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி பார்த்தாங்க? அவருடைய உரிமையை அவர் கேட்கிறார். கேட்கக்கூடிய விதம் வேண்டுமானாலும் தவறாக இருக்கலாம், ஆனால் அது அவருடைய உரிமை. கடன் கொடுத்தார், கடன் கேட்கிறார். ஆனா இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ், கடன் கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் கடன் வாங்கியவர் தான் கடன் கொடுத்தவர் போல ரியாக்ட் பண்ணும். இப்ப என்ன, கொடுத்தாச்சு, தராமையா இருந்துட போறோம், கொடுக்காம எடுத்துட்டு ஓடிரவா போறோம் என்று
கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவர் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு தொடர்பு இந்த சமுதாயத்துல. யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்யணும், ஒருத்தர் கடன் கொடுக்கணும்னா உதவி செய்பவர் பயந்து நிக்கிறார், எங்க கொடுத்தா திரும்ப வராதோ, அல்லது கடன் கொடுத்துட்டு நாம எதுவுமே இல்லாம நிற்க வேண்டுமோ என்ற ஒரு சூழல் இன்று சாதாரணமாக இருக்கு. இப்படியாக பல தருணங்கள் இருக்கு இந்த சம்பவத்தின் மூலம் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவை கேட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நிறைய வரலாறுகளை கேட்டோம். இந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் வெறும் வரலாற்று சம்பவங்களாக மட்டுமே கேட்டுக்கொண்டு நகர்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் அது நமக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தராது. அப்ப என்ன செய்யணும்? அந்த வரலாற்று சம்பவங்கள் நமக்கு என்ன பாடத்தை கொடுத்துச்சு? இப்ப இன்னைக்கு ஒரு பயானை கேட்டோம். அந்த பயானின் மூலம் நான் பெற்ற பாடம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில் அதன் மூலமாக என்ன மாற்றத்தை நான் கொண்டு வர முடியும்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நட்பண்புடைய ஒரு முழு உருவமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நட்பண்புடைய தாயகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம அந்த நட்பண்புகளில் ஒரு சிறிதளவுக்காவது ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாதா? ஒரு சிறிதளவாவது என்னிடத்துல ஒரு மாற்றம் வராதா? நட்பண்புகளில் இவ்வளவு நாள் நான் எப்படியே இருந்துட்டேன், இதுக்கப்புறம் ஒரு சின்ன மாற்றம், பேச்சுகளில் ஒரு நளினத்தை ஏற்படுத்தி ஒரு சிரித்த முகமாக என்னுடைய முகத்தை மாற்றி மலர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடியவனாக நான் மாறுவேன். கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், திட்ட மாட்டேன், அவசரமாக பேச மாட்டேன், மிக அழகான முறையில் என்னுடைய வார்த்தைகளை ஆக்கிக் கொள்வேன். அப்படி நம்முடைய செயல்பாடுகளை நாம் மாற்றுகின்றோம் என்று சொன்னால் இந்த உரைகளும் நாம் கேட்கக்கூடிய இந்த குர்ஆனுடைய வசனங்களும் இதெல்லாம் நமக்கு பிரயோஜனம். இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுவதில்லை. பயான்களுக்கு மேல் பயான்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம், நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் கேட்கின்றோம், நிறைய குர்ஆனை படிக்கின்றோம், ஓதுகின்றோம் என்று சொன்னால் அதனுடைய நன்மைகள் நமக்கு வந்து சேருமே தவிர அதன் மூலமாக எந்த ஒரு பிரயோஜனமும் நடக்காது. அப்ப என்ன செய்வது? நம்முடைய செயல்பாடுகளை நாம் மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆக கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ் நெடியார்களே, இந்த நேரத்துல கவனத்துல வையுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை, அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்பாடுகள் ஆக பிரம்மாண்டமானவை, ஆக பிரமிக்கத்தக்கவை. அந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு நாம் ஒரு சின்ன முயற்சி செய்யணும். அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ்வே என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தூதரை போன்று ஒரு நட்பண்புள்ளவனாக என்ன மாற்று. ஏனென்று சொன்னால் நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன வேணும்? நல்ல அமல்கள் அதிகமாக இருக்கணும். இடைத்தட்டுல கனமாக இருக்கக்கூடிய அமல்கள்ல ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னொன்னு அஹ்லாக், ஹுஸ்னுல் குல்க். அதுதான் இடைத்தட்டுல கனமாக இருக்கக்கூடிய நட்பண்புகள். இடைத்தட்டுல கனமாக இருப்பது இந்த நட்பண்புகள் தான். அப்ப இந்த நட்பண்புகளை வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி மாறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கியர் முடியட்டுமாக. வமா அலைனா இல்லல் பலாக் வ ஆখিরு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இபாதல்லாஹ் ரஹிமனி வ ரஹிமக்குல்லாஹ். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ